பொதுவா கிரிப்டோ முதலீடுங்கிறது ஒரு தங்க கட்டிய வாங்கி லாக்கர்ல வைக்கிற மாதிரி தான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, விலை எப்போ ஏறும் நாம சும்மா காத்துக்கிட்டு இருப்போம். கரெக்ட். சந்தை சரிஞ்சா நம்ம முதலீடோட மதிப்பும் அப்படியே சரிஞ்சிடும். ஆனா இதுக்கு பதிலா நீங்க ஒரு மாயாஜால ஆப்பிள் மரத்தை நட்டா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஓஹோ, மாயாஜால ஆப்பிள் மரமா? ஆமாங்க. அதாவது ஆப்பிளோட சந்தை விலை குறைஞ்சாலும் அந்த மரம் 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை பல மடங்கு அதிக ஆப்பிள்களை காய்த்துக்கிண்டே இருந்தா எப்படி இருக்கும்? இன்னைக்கு நம்மளோட இந்த விரிவான விவாதத்துல இத பத்தி தான் அலச போறோம். கண்டிப்பா, இது ரொம்ப முக்கியமான டாபிக். மார்ச் 6, 2024 அன்னைக்கு ஒரிஜின் எல்ஜிஎன்எஸ்ல $1000 முதலீடு செஞ்சு ஸ்டேக்கிங் பண்ணியிருந்தா அதோட வளர்ச்சி எப்படி இருக்கும்? அதே $1000 பிட்காயின்ல போட்டிருந்தா என்ன ஆகியிருக்கும்? கிரிப்டோ யூசர்ஸ்க்கு எது பெஸ்ட்னு இன்னைக்கு ஆழமா பார்க்கலாம். ஏற்றம் மட்டும்தான் லாபம்னு ஒரு எண்ணம் இருக்கு. உண்மைதான். அதான் எல்லாருமே பாப்பாங்க. ஆனா எல்ஜிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் அந்த மாடல் டோட்டலா வேற மாதிரி வேலை செய்யுது. இந்த ஸ்டேக்கிங் பத்தி படிக்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. 8 மணி நேரத்துக்கு ஒரு முறை 0.2ல இருந்து 0.4% வரைக்கும் காம்பவுண்டிங் ரிவார்டு தராங்க. ஆமா, ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா. அதனால ஒரு வருஷத்துல 25 மடங்கு, 2 வருஷத்துல 710 மடங்கு லாபம்னு சோர்ஸ்ல சொல்லிருக்காங்க. ஆனா எனக்கு இங்க ஒரு பெரிய டவுட் வருது. சொல்லுங்க, என்ன டவுட் அது? இப்போ எல்லார் கையிலயும் இப்படி 710 மடங்கு டோக்கன் பெருகிட்டே போனா அது ஒரு பெரிய ஹைப்பர் இன்ஃப்ளேஷனை உருவாக்கி டோக்கனோட விலைய ஜீரோ ஆக்கிடாதா? எல்லாரும் மேஜிக் மாதிரி பணத்தை அச்சடிக்க முடியாதே. ரொம்ப கரெக்டான கேள்வி. நிறைய பேருக்கு இந்த சந்தேகம் வரும். ஆனா இது மேஜிக் இல்ல. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மெக்கானிசம் ரொம்ப தெளிவானது. ஓஹோ, அப்படிங்களா? ஆமா, எல்ஜிஎன்எஸ்ல உங்களுக்கு வர்ற ரிவார்ட்ஸ் சும்மா காத்துல இருந்து உருவாகல. நீங்க ஸ்டேக் பண்ணியிருக்கிற டோக்கன்களுக்கு கிடைக்கிற ஈவுத்தொகை ஆட்டோமேட்டிக்கா திரும்பவும் முதலீடு செய்யப்படுது. ஓ, அப்போ ஆட்டோ காம்பவுண்டிங் மூலமா சிஸ்டம் பேலன்ஸ் ஆகுதுன்னு சொல்றீங்க. அதேதான். ஒருவேளை மார்க்கெட்ல டோக்கனோட விலை சரிஞ்சாலும் காம்பவுண்டிங் முறையில உங்க டோக்கன்களோட மொத்த எண்ணிக்கை பல மடங்கு பெருகிறதால அந்த விலை வீழ்ச்சிய அது ஈடுகட்டிடுது. சரி, எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்கு. ஆனா நீங்க முதல்ல சொன்ன அந்த ஆப்பிள் மரத்தையே எடுத்துப்போம். என்கிட்ட பல லட்சம் ஆப்பிள் இருக்கு. ஆனா அதை வாங்குறதுக்கு மார்க்கெட்ல ஆள் இல்லைன்னா நான் என்ன பண்றது? அங்கதான் குவிக் ஸ்வாப் உள்ள வருது. இது 100% டீசென்ட்ரலைஸ்டு சிஸ்டம். ஓ, குவிக் ஸ்வாப் தளத்திலயா? ஆமாங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா குவிக் ஸ்வாப் தளத்துல மட்டும் சுமார் 392 மில்லியன்ல இருந்து $500 மில்லியன் வரை மிகப்பெரிய லிக்விடிட்டி இருக்கு. வாவ், $500 மில்லியன்! அப்போ இந்த லிக்விடிட்டிங்கிறது ஒரு பெரிய கேரண்டியான உழவர் சந்தை மாதிரி. கரெக்டா சொன்னீங்க. அப்போ என்கிட்ட பல மடங்கு பெருகி இருக்க டோக்கன்களை நான் எப்போ வேணும்னாலும் வித்து பணமாக்கிக்கலாம். அதுவும் மார்க்கெட் விலைய பெருசா கிராஷ் பண்ணாமலேயே. சரியா? எக்ஸாக்ட்லி. அதனாலதான் கிரிப்டோ யூசர்ஸ் இதை ஒரு பாதுகாப்பான மாடலா பாக்குறாங்க. இந்த வளர்ச்சி சும்மா ஊகத்தின் அடிப்படையில நடக்கிற விலையேற்றத்தை நம்பி இல்ல. ம். இது பிழையில்லாத ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா நடக்கிற உண்மையான ஸ்டேக்கிங் பெருக்கம்னு புரியுது. ஆமா. இப்ப பிட்காயின் பக்கம் வருவோம். அதே மார்ச் 6ஆம் தேதி பிட்காயின்ல நீங்க $1000 போட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்னு யோசிச்சு பாருங்க. பிட்காயின் இப்போ உலகளவுல பல வருஷமா நிரூபிக்கப்பட்ட ஒன்னாச்சு. உண்மைதான். பிட்காயின் சமீபத்துல 1.27 கோடி ரூபாய், அதாவது சுமார் $14,000 அப்படிங்கிற உச்சத்தை தொற்றுக்கு. ஆமா, பெரிய உச்சம்தான் அது. ஆனா அது கடுமையான சந்தை ஏற்ற இறக்கங்களுக்கு உட்பட்டது. பிட்காயினோட வளர்ச்சி அதோட மார்க்கெட் விலையை மட்டுமே சார்ந்திருக்கு. அதாவது பிட்காயின் விலை 50% சரிஞ்சா முதலீட்டின் மதிப்பும் அந்நேரம் 50% குறைஞ்சிரும். கண்டிப்பா குறையும். நான் வாங்கின அதே அளவு பிட்காயின் மட்டும்தான் என் அக்கவுண்ட்ல இருக்கும். அந்த நஷ்டத்தை ஈடுகட்ட எல்ஜிஎன்எஸ் மாதிரி எக்ஸ்ட்ராவா எந்த ரிவார்டும் எனக்கு கிடைக்க போறதில்ல. கரெக்ட். பிட்காயின் ஒரு செயலற்ற முதலீடு. சந்தை ஏறனா லாபம், இறங்கினா நஷ்டம். ஆனா எல்ஜிஎன்எஸ் பொறுத்த வரைக்கும் உங்க முதலீடு ஸ்மார்ட் கான்ட்ராக்ட் மூலமா ஆக்டிவா வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு. ஆமாங்க, அதான் ரெண்டுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம். மொத்தத்துல பார்த்தா பிட்காயின் முதலீடுங்கிறது நாம முதல்ல பேசின அந்த லாக்கர்ல வச்ச தங்க கட்டி மாதிரி தான். கரெக்ட். அது பாதுகாப்பானது தான். ஆனா அது குட்டி போடாது. சந்தை விலைக்காக நம்ம காத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனா எல்ஜிஎன்எஸ் தன்னோட இருப்ப காம்பவுண்டிங் மூலியமா பெருக்கிக்கிட்டே இருக்கிற அந்த மாயாஜால ஆப்பிள் மரம் மாதிரி. ஆமா, அதேதான். இத கிரிப்டோ யூசர்ஸ் புரிஞ்சுகிட்டா அவங்க முதலீட்டு அணுகுமுறையே மாறிடும். ரொம்பவே சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. கேட்டுக்கிட்டு இருக்க உங்களுக்கு என்னோட இறுதி கேள்வி இதுதான். சொல்லுங்க. உங்க முதலீடுகள் வெறும் மார்க்கெட் விலை ஏறோன்னு லாக்கர்ல காத்துக்கிட்டு இருக்கணுமா, அல்லது ஸ்மார்ட் கான்ட்ராக்ட்ஸ் மூலியமா அதுவாவே தன்னை பெருக்கிக்கிற ஒரு ஸ்மார்ட் மாடல்ல இருக்கணுமா? நீங்களே இத பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமா தேடி பாருங்க.